most spiritual man that walked on the earth was Jesus Christ. இந்த பூமியிலே வாழ்ந்த நடந்த மிகுந்த ஆவிக்குரியவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. And the number one characteristic of his life was humility. அவருடைய வாழ்க்கையின் முதல் தன்மை தாழ்மை. So the most spiritual person sitting in this hall is the humblest person. ஆகவே இந்த அறையிலே இந்த அரங்கத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மிக தாழ்மையான மனிதர் யார்? அவர்தான் ஆவிக்குரியவர். And the most spiritual person in your church is whoever is humblest. உங்கள் சபையிலே மிகவும் தாழ்மையான நபர் தான் அதிக ஆவிக்குரியவர். God decides that. தேவன் அதை தீர்மானிக்கிறார். You may think you are very humble. நீங்கள் தாழ்மையுள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். But if you are humble, you will get grace. ஆனால் தாழ்மையா இருந்தால் கிருபை கிடைக்கும். You will get grace to overcome your anger. உங்கள் கோபத்தை மேற்கொள்வதற்கு கிருபை கிடைக்கும். You will grace to overcome all your high thoughts about yourself. உங்களை குறித்து இருக்கக்கூடிய அதிகப்படியான மிஞ்சின எண்ணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கு கிருபை கிடைக்கும். You will have grace to be faithful with money, to live with the little you have. உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சத்திலே வாழ்வதற்கு கிருபை கிடைக்கும். உண்மையா இருப்பதற்கு கிருபை கிடைக்கும். You will have grace in order to esteem others as more important than yourself. உங்களை காட்டிலும் மற்றவர்கள் அதிக முக்கியமானவர்களாக எண்ணும்படிக்கு கிருபை கிடைக்கும். If you can't do that, you're not getting grace. கிருபை கிடைக்காவிட்டால் இவைகளை செய்ய முடியாது. And if you're not getting grace, it's because you're not humble. நீங்கள் தாழ்மையா இல்லாதபடினாலே கிருபை கிடைக்கவில்லை. So whenever you lose your temper, எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறீர்களோ or lust after a woman, அல்லது ஸ்திரியை இச்சிக்கிறீர்களோ, nobody knows it. யாரும் அதை அறியவில்லை. Say to yourself, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பார்த்து, ஆண்டவரே, sin has dominion over me at this time. பாவம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. And the Bible says, வேதம் சொல்கிறது, when you are under grace, Romans 6:14, sin will not have dominion. ரோமர் 6:14 லே வாசிக்கிறோம், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது. Lord, I have to face it at this moment. I am not under grace. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நான் கிருபைக்கு கீழாக இல்லை, இந்த சூழ்நிலையை சந்திக்கிறேன். I remember in the days when I used to be defeated by anger. நான் கோபத்திலே தோற்கடிக்கப்பட்ட நாட்கள் நினைவுகூருகிறேன். I knew Romans 6:14. நான் ரோமர் 6:14 So I didn't ask the Lord, why did I fall into sin? நான் ஏன் இந்த பாவத்தில் விழுந்தேன் என்று கேட்கவில்லை. Lord, why did I get angry there? ஆண்டவரே, ஏன் இங்கே கோபப்பட்டேன்? I never asked that question. நான் அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. I knew the answer. எனக்கு வேதத்தின் பதில் தெரியும். That I was not under grace at that moment. அந்த நேரத்திலே நான் கிருபைக்கு கீழாக இல்லை. Because if I was under grace, I would not get angry. அந்த நேரத்தில் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன். If I was under grace at that moment, I would not lust after that woman. அந்த நேரத்தில் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் நான் நிச்சயித்திருக்க மாட்டேன். If I was under grace at that moment, I would not sign that slightly false statement. கொஞ்சம் தவறான அந்த வாசகத்திற்கு நான் கிருபைக்கு கீழாக இருந்தால் கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன். I would not tell that small lie if I was under grace. கிருபைக்கு கீழாக இருந்தால் அந்த சிறு பொய்யை சொல்லிருக்க மாட்டேன். I don't have to ask the Lord, why did I fall? ஏன் நான் விழுந்தேன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க தேவையில்லை. Anytime I fell into sin, I would not ask the Lord why. நான் எப்பொழுதெல்லாம் பாவத்தில் விழுகிறேனோ, ஆண்டவரே ஏன் விழுந்தேன் என்று கேட்க மாட்டேன். I'd say, Lord, I'm sorry I fell. நான் விழுந்து விட்டேன், மன்னியுங்கள். Forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. Cleanse me in the blood. இயேசு இரத்தத்தினால் என்னை கழுவும். I know why I fell, Lord. ஏன் ஆண்டவரே நான் விழுந்தேன் என்று அறிந்திருக்கிறேன். I did not get grace. எனக்கு கிருபை கிடைக்கவில்லை. அவ்வளவுதான். And I also did not ask another question, why did I not get grace? ஏன் எனக்கு கிருபை கிடைக்கவில்லை என்ற அந்த கேள்வியும் நான் கேட்கவில்லை. That also I didn't have to ask because I knew the answer. அதற்கும் நான் கேள்வியை தேவனிடத்தில் கேட்க வேண்டாம், எனக்கு பதில் தெரியும். God does not give his grace to the proud. பெருமையானவர்களுக்கு தேவன் கிருபை கொடுப்பதில்லை. So I don't have to ask why I fell. ஏன் நான் விழுந்தேன் என்ற கேள்வியை தேவனிடத்தில் கேட்கவில்லை. I don't have to ask secondly, why didn't I get grace? ஏன் எனக்கு கிருபை கிடைக்கவில்லை என்ற கேள்வியும் தேவனிடத்தில் கேட்க தேவையில்லை. I trace my failure to not getting grace and therefore because I was proud. நான் என்னுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று அப்படியே பார்த்து வந்தால் எனக்கு கிருபை கிடைக்கவில்லை, ஏனென்றால் நான் பெருமையா இருந்தேன். So whenever I fell, I would say, Lord, just tell me one thing. நான் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சி அடைகிறேனோ அப்பொழுது ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். Where was I proud that you could not give me grace? ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபை கொடுக்க முடியாத அளவுக்கு நான் எங்கே பெருமையா இருந்தேன்? I don't want to deceive myself. ஆண்டவரே, என்னை நானே வஞ்சித்துக் கொள்ள விரும்பவில்லை. I am very spiritual because everybody respects me. எல்லாரும் என்னை மதிக்கிறார்கள், ஆகவே நான் ஆவிக்குரியவன். Because I can preach so well. நான் நன்றாக பிரசங்கிக்கிறபடினாலே. But they don't know what happened right now. ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று அவர்களுக்கு தெரியாது. Nobody saw me losing my temper. நான் கோபப்படுகிறது யாரும் பார்க்கவில்லை. Lord, where was I proud? எங்கே நான் பெருமையா இருந்தேன்? And then the Lord would show me. ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார். Sometimes I have to seek earnestly. அதை நான் ஊக்கமாய் கேட்க வேண்டும். If the Lord, you just ask one question, you won't get an answer. நாம் இந்த ஒரு கேள்வியிலே சில சமயத்திலே பதில் கிடைக்காமல் போகும். Lord, where was I proud? Tell me. ஆண்டவரே, நான் எங்கே எதனால வீழ்ச்சி அடைந்தேன்? No, where was I proud? ஆண்டவரே, எங்கே நான் பெருமையா இருந்தேன்? No answer. பதில் இல்லை. Say, okay, God didn't answer, forget it. தேவன் பதில் அளிக்கவில்லை, ஆக மறந்து விடு என்றார். God knows I am not interested in an answer. அந்த பதிலிலே எனக்கு பிரியமில்லை என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். But I don't stop. ஆனா நான் நிறுத்த மாட்டேன். Lord, you have not answered me. ஆண்டவரே, நீர் பதில் சொல்லி ஆக வேண்டும். Where was I proud? நான் எங்கே பெருமையா இருந்தேன்? No answer. பதில் இல்லை. Lord, I have to get an answer to this. ஆண்டவரே, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும்.
Like you pray for a sick child, you keep on praying. ஒரு வியாதிப்பட்ட குழந்தைக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது போல, Lord, where was I proud? Where was I proud? Tell me, where was I proud? Lying at bed at night, I would ask, Lord, where was I proud? ஆண்டவரே நான் எங்கே பெருமையா இருந்தேன், எங்கே பெருமையா இருந்தேன், இரவிலே படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுதும் நான் அந்த கேள்வியை When கேட்கிறேன். the Lord sees that you're really earnest to get the answer, ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது, உண்மையாலுமே நீங்கள் ஊக்கமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதை தேவன் பார்த்தால் then he will show you. அவர் சொல்லுவார். You remember last week in such a situation, போன வாரத்துல இந்த சூழ்நிலையில and all this happened, இது நடக்கும் பொழுது and you began to think that you were somebody. நீ ஒரு பொருட்டு என்று எண்ணினாய். That's where the pride came. அங்கேதான் பெருமை வந்தது. And that moment grace automatically withdrew. அந்த நேரத்திலே கிருபை தானாக விலகிவிட்டது. And that's why you fell. ஆகவே தான் நீ விழுந்தாய். I would weep in thanksgiving for getting that answer. இந்த பதிலை பெற்றுக்கொண்டதற்காக நன்றியினாலே நான் அழுவேன். I say thank you Lord. ஆண்டவரே நன்றி. Because then I can be careful next time. என்றால் அடுத்த முறை நான் கவனமாக இருக்க முடியும். And you do that a number of times. இப்படி பல முறைகள். And gradually victory over sin becomes a real thing in your life day after day. ஆகவே வெற்றி என்பது அது ஒரு நிஜமாக நாளுக்கு நாள் மாறுகிறது. So don't deceive yourself that you become somebody if you're still falling in sin privately. நீங்கள் அந்தரங்கத்திலே பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் நான் ஒரு பொருட்டு என்று எண்ணுகிறீர்கள். Nobody in the church may know it. சபையிலே யாருக்கும் அது தெரியாது. But if you are defeated in your thoughts, நீங்கள் சிந்தையிலே தோற்கடிக்கப்பட்டீர்கள், and in your words in private, அந்தரங்கத்திலே வார்த்தையிலே தோற்கடிக்கப்படுகிறீர்கள். Don't deceive yourself that you are somebody when you're a nobody. நீங்கள் ஒன்றுமில்லாத இருக்கும்போது ஒரு பொருட்டு என்று எண்ணி உங்களை வஞ்சிக்க வேண்டாம். Whether you're elder or elder's wife or anything. நீங்கள் மூப்பராக இருந்தாலும் மூப்பருடைய மனைவியா இருந்தாலும். Whether you're senior elder or junior elder or elder for 30 years doesn't make a difference. நீங்கள் சீனியர் மூப்பரா அல்லது ஜூனியர் மூப்பரா அது ஒரு வித்தியாசம் அல்ல. Then one more thing. இன்னொரு காரியம். Deception. வஞ்சனை. Galatians 6:7. கலாத்தியர் 6:7. That's the second deception mentioned in this chapter. இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான இரண்டாவது இடம். Remember they asked Jesus, what is the sign of your coming? ஆண்டவரே நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் Jesus said deception. ஆண்டவர் சொல்வார் வஞ்சனை. Deception. வஞ்சனை. Okay, here's the second one. இங்கே இரண்டாவது வஞ்சனை குறித்து வாசிக்கிறோம். Verse 7. Galatians 6:7. கலாத்தியர் 6:7. Don't be deceived. மோசம் போகாதிருங்கள். God cannot be fooled. தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். You can fool every believer on the earth. நீங்கள் இந்த பூமியில் உள்ள எல்லா விசுவாசியும் ஏமாற்றலாம். You can even fool your elder brothers. உங்களை மூப்பரையும் கூட ஏமாற்றி விடலாம். But you cannot fool God. ஆனால் ஒரு காலம் நீங்கள் தேவனை ஏமாற்ற முடியாது. You know, sometimes I have told people this. சில சமயத்திலே மக்களிடத்தில் இப்படி சொல்லி இருக்கிறேன். Sometimes people deceive me. சில சமயத்திலே மக்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள். By coming into the church. சபைக்கு வந்து I think the person is a wholehearted person. வரக்கூடிய ஆளு முழு இருதயம் உடையவர் என்று எண்ணுகிறேன். And according to my limited discernment, he's a good brother. என்னுடைய வரம்புக்குட்பட்ட பகுத்தறிவினாலே இவர் நல்ல சகோதரன் எண்ணுகிறேன். You know, like these check posts on the toll roads, they lift the bar and then you can go. அந்த சுங்கவரி செலுத்தக்கூடிய இடத்திலே நீங்கள் போய் வண்டி நிறுத்தினால் அந்த சுங்கவரியை கட்டினால் அந்த தடுப்பு தூக்கும், நீங்கள் போகலாம். This chap comes to me. ஆகவே இந்த ஆள் என்கிட்ட வருகிறார். And I lift the toll. Okay brother, come to the church. நான் இந்த டோல் கேட்டை தூக்குகிறேன். சரி, சபைக்கு வாருங்கள். But there is another toll post there. ஆனால் இன்னொரு போஸ்ட் அங்கே இருக்கிறது. And there God is sitting there. அங்கே தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He won't lift it up. அவர் அந்த செக் போஸ்டை தூக்க மாட்டார். Because he sees you're a crook. நீ ஏமாற்றுக்காரன் என்பதை பார்ப்பார். He'll send you right back. அவர் மீண்டும் திருப்பி அனுப்பிடுவார். Come past my toll post and you'll go out of the church. நீங்கள் இதே எதிலே நுழைந்தீர்களோ அது வழியாகவே வெளியே போய் விடுவீர்கள். Because God sends you back. தேவனே உங்களை திரும்பி அனுப்பி விட்டார். I have seen that happen again and again with people who have sat in CFC for 20-30 years. 20-30 ஆண்டுகளாக CFC சபையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களிடத்திலே இது மீண்டும் நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Okay, he fooled me. I lifted up the toll. நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள், நான் செக் போஸ்டை தூக்கி விட்டேன். But God did not. ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. God saw his heart and sent him right back. தேவனுடைய இருதயத்தை பார்த்துவிட்டு திரும்பி அனுப்பி விட்டார். Right out of the church. சபையை விட்டு வெளியே போய் விட்டார். Like the Bible says. வேதம் சொல்கிறது போல his latter end is worse than the beginning. ஆரம்பத்தை காட்டிலும் முடிவானது மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது, கொடிதாய் இருக்கிறது. Have you read that verse? உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமா? 2 Peter 2 பேதுரு and chapter 2 இரண்டாம் அதிகாரம். It says here in verse 20, 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், the last part, the last state becomes worse than the first. 2 பேதுரு 2:20 பின்பகுதியிலே வாசிக்கிறோம், அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். I've seen that happen.
இது நடக்கிறதை பார்த்திருக்கிறேன். who came into the church, சபைக்குள்ளே வருகிறார்கள், fooled me, என்னை ஏமாற்றி but they விட்டார்கள். could not fool God. ஆனால் தேவனை ஏமாற்ற God முடியவில்லை. saw the pride in their heart. அவளுடைய உள்ளத்தில் உள்ள பெருமையை தேவன் பார்க்கிறார். Some of them were elders, அதிலே சிலர் மூப்பராய் but இருந்திருக்கிறார்கள். God puts the toll gate down and say, go back. அங்கே அந்த செக் போஸ்டை தேவன் அவர் கீழே தள்ளிவிட்டு நீ திரும்பி போ என்று சொல்கிறார். Not in 1 or 2 years, sometimes it's after many years. இது 1-2 ஆண்டுகள் அல்ல, சில சமயத்திலே பல ஆண்டுகள் But கழித்து finally he's sent right out. கடைசியாக வெளியே அனுப்பப்படுகிறார். So don't be deceived. ஆகவே வஞ்சிக்கப்பட வேண்டாம். Galatians 6:7. கலாத்தியர் 6:7. You can fool everybody, எல்லாரையும் ஏமாற்றலாம், but you cannot fool God. Don't be deceived. ஆனால் தேவனை மட்டும் நீங்கள் ஏமாற்றவே முடியாது. நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். Galatians 6:7. கலாத்தியர் 6:7. Whatever a man sows, he will reap that. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். I don't know what you are sowing in private. நீங்கள் அந்தரங்கத்தில் எதை விதைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. In your field, in your mind, what are you sowing there? I don't know. உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த நிலத்திலே எதையெல்லாம் நீங்கள் விதைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. I know what I am sowing in my mind. என்னுடைய மனதிலே நான் எதை விதைக்கிறேன் என்று எனக்கு தெரியும். I don't know what is in your mind. உங்களுடைய மனதிலே என்ன இருக்குது என்று எனக்கு But I'll தெரியாது. tell you one thing. ஆனால் ஒன்று எனக்கு That I தெரியும். know. அது எனக்கு தெரியும். What you sow, you will reap. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். So when I see God withdrawing his grace from somebody, I know what he has been sowing in his mind. ஆகவே ஒரு மனிதரிடம் தேவன் தம்முடைய கிருபையை விலக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய எண்ணங்களில் என்ன விதைத்திருக்கிறார் என்பதை நான் He அறிகிறேன். fooled me for 25 years. 25 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி விட்டார். But he could not fool God. ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. He sowed and he reaped. அவன் விதைத்ததை அறுக்கிறான். And the harvest is 100 times greater than what he sowed. அவர் எதை விதைத்தார் அதை காட்டிலும் அறுவடை 100 மடங்கு அதிகமாக இருக்கிறது. All those who are farmers know that. விவசாயிகளா இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். You sow a little bit of good seed and you get 100 times you get. கொஞ்சம் நல்ல விதைகளை விதைக்கிறீர்கள் 100 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. You sow a little bit of bad seed, you get 100 times bad as well. கெட்ட விதைகளை நீங்கள் விதைக்கிறீர்கள் கொஞ்சம், அது 100 மடங்கு கெட்ட அறுவடையாக கிடைக்கிறது. So remember, you won't just reap as much as you sow, it will always be much more. நாம் எதை விதைத்தோமோ அந்த அளவே அறுக்க மாட்டோம், அதை காட்டிலும் அதிகமான காரியத்தை அறுவடை செய்வோம். It says in verse 8. ஆக 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Galatians 6 verse 8. கலாத்தியர் 6:8. If you sow to your flesh secretly, நீங்கள் அந்தரங்கத்திலே மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்களாய் இருந்தால் you will one day reap corruption. ஒரு நாளிலே நீங்கள் அழிவை அறுப்பீர்கள். But if you keep on sowing to the spirit, ஆனால் ஆவியிலே நீங்கள் விதைத்துக் கொண்டே இருந்தால் one day you will reap eternal life. ஒரு நாளிலே நீங்கள் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். So விதையுங்கள். verse 9. 9ஆம் வசனம். So don't lose heart. ஆகவே தளர்ந்து போகாதிருங்கள். Keep on sowing good. நன்மையை விதைத்துக் கொண்டே இருங்கள். And one day you will reap. ஒரு நாளிலே நீங்கள் அறுப்பீர்கள். If you don't grow weary, நீங்கள் தளர்ந்து போக மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். So while we have opportunity, let us do good. ஆகவே நமக்கு தருணம் இருக்கிற வரைக்கும் நன்மை செய்வோம். Don't be deceived. You will always finally reap what you have sown. நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். எதை நீங்கள் விதைத்தீர்களோ அதையே கடைசியாக அறுப்பீர்கள். Don't say this brother has got a prejudice against me, that's why he put me out of the church. இந்த சகோதரருக்கு என் மீது தவறான அபிப்பிராயம் வந்துவிட்டது, ஆகவே தான் என்னை சபையை விட்டு விலக்கி விட்டார் என்று சொல்ல வேண்டாம். The elder had a wrong impression about me. அல்லது என்னை குறித்து மூப்பர் தவறாக எண்ணி விட்டார் என்று சொல்லலாம். Oh, the elder is partial and he's helping different people. அல்லது மூப்பர் பட்சபாதம் காண்பிக்கிறார், சிலருக்கு உதவி செய்கிறார், சிலருக்கு உதவி செய்யவில்லை. If he's like that, God will judge him. அப்படி அவர் இருந்தால் தேவன் அவரை நியாயம் தீர்ப்பார். But you judge yourself. ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். Make sure that you're sowing to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே விதைக்கிறீர்கள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். And particularly in your thoughts. குறிப்பாக உங்களுடைய எண்ணங்களிலே. It's in our thoughts that we are sowing most of the time. நம்முடைய எண்ணங்களிலே தான் अनेक சமயங்களில் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். The words that come out of our mouth are the fruit of what we have sown in our heart. நம்முடைய சிந்தையிலே என்ன விதைகளை விதைத்தோமோ அதனுடைய அறுவடை தான் வாயினாலே வரக்கூடிய வார்த்தைகள். Jesus said it's from the heart the words come out. இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வெளியே வருகிறது என்று இயேசு சொன்னார். Sowing is in the heart, the fruit comes out of the mouth. நாம் இருதயத்திலே விதைக்கிறோம், கனிகள் வாயினாலே வருகிறது. So be careful what you're sowing. ஆகவே எதை விதைக்கிறோம் என்பதிலே கவனமுள்ளவர்களாய் இருங்கள். As you go away from here, இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு I don't செல்லும் know பொழுது which conference you will come to next time. அடுத்த முறை கான்ஃபரன்ஸ்க்கு வரும் பொழுது I don't know which one you'll come to. Which conference you'll be going to, here or somewhere else. நீங்கள் அடுத்த கான்ஃபரன்ஸ் இங்கேயோ வேற எங்க போவீங்கன்னு தெரியாது. Sow to the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் விதையுங்கள். Sow good seed in your heart. உங்கள் இருதயத்தில் நல்ல விதைகளை விதையுங்கள். Don't waste your time gossiping, speaking evil about other people. மற்றவர்களை குறித்து தீமையை பேசி புறங்கூறி நேரத்தை வீணாக்க வேண்டாம்.
worse than that, don't sow this bad seed into the mind of your children. அதை காட்டிலும் மிகவும் கொடுமையான விஷயம் என்னவென்றால் உங்கள் பிள்ளைகளிடத்திலே கெட்ட விதைகளை விதைக்க வேண்டாம். Corrupting your own mind with all that gossip, don't corrupt your children also. அந்த புறங்கூறுதலினாலே உங்களுடைய மனதை கெடுத்து விட்டீர்கள், அதனாலே பிள்ளையுடைய மனதை கெடுக்க வேண்டாம். So what are the two lessons we learned today? ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இரண்டு பாடங்கள். Don't deceive yourself that you think you're somebody when you're nobody. நீங்கள் ஒன்றுமில்லாது இருக்கும் பொழுது ஒரு பொருட்டு என்று எண்ணி உங்களை வஞ்சிக்க வேண்டாம். Always remember you're a nobody. எப்பொழுதுமே நான் ஒன்றுமில்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். If God wants to make you somebody, he'll do it. தேவன் உங்களை ஒரு பொருட்டாக ஆக்க வேண்டுமானால் அவர் செய்வார். But you don't have to do it. நீங்களாக அதை செய்ய வேண்டாம். Don't try to promote yourself. உங்களை நீங்களே முன்னுக்கு கொண்டு வர வேண்டாம். God is my witness. தேவன் என்னுடைய சாட்சி. In 60 years as a believer, 60 ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது I have never once tried to promote myself in any church. நான் எந்த ஒரு சபையிலேயும் கூட என்னை நானே உயர்த்த நான் முற்பட்டதில்லை. Never. ஒரு காலம் இல்லை. Because I knew that promotion, Psalm 75, promotion comes from God. உயர்வு கர்த்தரிடமிருந்து வருகிறது என்று சங்கீதம் 75 வாசிக்கிறோம். It comes from God. அது தேவனிடமிருந்து வருகிறது. Don't try to promote yourself. உங்களை நீங்களே முன்னுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டாம். God wants to exalt you, he will exalt you. தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினால் அவர் உயர்த்துவார். You sow seeds of humility. நீங்கள் தாழ்மையின் விதையை விதையுங்கள். You sow seeds of considering others as more important. மற்றவர்களை உங்களை காட்டிலும் மற்றவர்களை முக்கியமானவர்களாக எண்ணக்கூடிய விதைகளை விதையுங்கள். I tried my best to do that for 60 years. 60 ஆண்டுகளாக நான் என்னால் முடிந்தவரை இதை முயற்சித்திருக்கிறேன். I tried that even before CFC started and even after CFC started. CFC ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதை முயற்சித்திருக்கிறேன். CFC ஆரம்பித்ததற்கு பின்பாக அதை முயற்சித்திருக்கிறேன். Dear brothers, அருமையான சகோதரர்களே, listen to verse 9 as we close. நாம் முடிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தை பாருங்கள். Galatians 6:9. கலாத்தியர் 6:9. Don't lose heart in doing good. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. In thinking good. நன்மையாகவே எண்ணுங்கள். Thinking and speaking and doing good. நன்மையை யோசியுங்கள், நன்மையை பேசுங்கள், நன்மையை செய்யுங்கள். And in due season we will reap. ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். Reaping, you know, farmer doesn't get the crop in one day. ஒரு விவசாயி ஒரு நாளிலே பயிரை அறுப்பதில்லை. You may have to wait for years, but you will get such a crop one day. அவர் வருஷக்கணக்கிலே சில சமயத்தில் காத்திருக்க வேண்டும், ஆனால் விளைச்சல் அவ்வளவு அதிகமாக இருக்கும். That so many thousands of people can be blessed through you. உங்கள் மூலமாக अनेक ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். So be faithful. ஆகவே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். In your secret life. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே be pure in your mind. உங்களுடைய மனதிலே தூய்மையானவர்களாக இருங்கள். Do good with your words. உங்களுடைய வார்த்தையினால் நன்மை செய்யுங்கள். Don't seek to live longer than others. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நான் வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டாம். But seek to love more than others. ஆனால் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நான் அன்பு கூற வேண்டும் என்று எண்ணுங்கள். There are two words in English. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள். To outlive somebody or to outlove somebody. யாரையாவது மிஞ்சி வாழ்வதா அல்லது யாரையாவது மிஞ்சி அன்பு கூறுவதா? I don't want to outlive people. நான் மக்களுக்கு மிஞ்சி நான் வாழ வேண்டாம். I want to outlove them. நான் அவர்களை மிஞ்சி அன்பு கூற வேண்டும். Not live more than them, but love more than them. அவர்களை காட்டிலும் அதிகமாக உயிர் வாழ்வதல்ல, அவர்களை காட்டிலும் அதிகமாக அன்பு கூறுவது. Make that your goal. இதை உங்களுடைய இலக்காய் வைத்துக் கொள்ளுங்கள். I am not seeking to live longer than others. ஆண்டவரே, மற்றவர்களை காட்டிலும் நான் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று தெரியவில்லை. I want to love more than others. ஆனால் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நான் அன்பு கூற வேண்டும். More than they love me, I want to love them. ஆண்டவரே, அவர்கள் என்னை அன்பு கூறுவதை காட்டிலும் அதிகமாக நான் அவர்களுக்கு அன்பு கூற வேண்டும். That is how Jesus lived. இப்படி தான் இயேசு வாழ்ந்தார். Pursue after that love. இந்த அன்பை தேடுங்கள். And then earnestly desire to prophesy. விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். So that you can bless others. அது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for these wonderful days. இந்த அருமையான நாட்களுக்கு, அற்புதமான நாட்களுக்காக உமக்கு நன்றி. And words that can prepare us for all the time until you return to earth. ஆண்டவரே, நீர் வரும் வரை ஆண்டவர் எல்லா காலத்துக்கும் ஏற்றதாக இந்த வார்த்தைகளை எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். Give us understanding on ourselves. ஆண்டவர் எங்களை குறித்த புரிந்துகொள்ளுதலை தாரும். That we never imagine that we are somebody when we are nobody. ஆண்டவர், நாங்கள் ஒன்றுமில்லாது இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு பொருட்டு என்று எண்ண வேண்டாம். And that we never deceive ourselves that we will never reap what we sow. ஆண்டவரே, நாங்கள் விதைத்ததை அறுக்க மாட்டோம் என்று எண்ணி நாங்கள் எங்களை வஞ்சிக்க வேண்டாம். Help us to know that we will definitely reap what we sow, good or bad. ஆண்டவரே, நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் கண்டிப்பாக அதை அறுவடை செய்வோம். And help us to be a blessing to others by encouraging them and challenging them. மற்றவர்களை சவாலிட்டு உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவரே அவர்களை கட்டும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். And help us to outlove people. ஆண்டவரே, மிஞ்சி நாங்கள் அன்பு கூறட்டும். To outlove all the people around us. எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே மிஞ்சி நாங்கள் அன்பு கூறட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.